மகிமை கொடுக்கலாம். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆமென். இரண்டாவது ஆராதனைக்கு வரவங்களுக்கு இந்த சத்தியம் கிடையாது. ஏன்னா கோர்வையா நான் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் விரும்பும்படி வாழ்வதற்கு படிப்படியா நாம் வளர்ந்து வருவதற்கு இது அடிப்படையாய் இருக்கிறது. இப்ப இரண்டாவது ஆராதனைக்கு வரவங்க எப்படி எந்த பிரசங்கத்தை பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனா இதனுடைய தொடர்ச்சி இல்லாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எத்தனை பேர் படிக்கட்டு இருக்கிற கிணற்றை பார்த்துருக்கிறீங்க? அது ஒரு 4 படிக்கட்டு உடைஞ்சு மேல 4 படிக்கட்டு இருந்து கீழே 4 படிக்கட்டு இருந்து நடுவுல உடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு போகும்பொழுது கூட மாடி ஏறும்பொழுது நடுவுல 2 படிக்கட்டு உடைஞ்சிட்டா குழந்தைங்களை அனுப்புவோமா? ஆமென். ஆண்டவர் நம்மளை படிப்படியா கரம் பிடித்து பரலோகத்திற்கு நேராய் நடத்துவதற்கு வேண்டிய வழிகளை காட்டி கொண்டிருக்கும் பொழுது நாம் மனிதர்களுடைய அங்கீகாரத்திற்கும் ஜனங்களுடைய என்ன சொல்றதுங்க ஏற்றுக்கொள்வதற்கும் பூமியிலே நாம் மனதுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்திற்கு நாம் போவது கடினம். ஆமென். ஆண்டவர் இந்த மாமிசத்தை களைந்து ஆவியாய் நம்மை மறுரூபமாக்கும்படிக்காக இந்த நாட்களில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய நடத்துதல் சரியானதாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாமும் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் நாம் ஆர்வத்திற்கு நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவை பிடிக்கும்? How many of you like Christ? Amen. இரண்டாவது கேள்வி, how many of you are Christ like? இயேசுவை போல எத்தனை பேர் இருக்கீங்க? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும், தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. We all like Christ, but how many of us are Christ like? இயேசுவை போல எத்தனை பேர் இருக்கிறோம்? இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இயேசு பிடித்த விதத்தில் எத்தனை பேர் வாழுகிறோம், இருக்கிறோம்? இன்னைக்கு அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து அறிய போகிறோம். ஆமென். இந்த ஆண்டவராகிய தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று நாம் கொஞ்சம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் இது ஆங்கிலத்தில் நான் நேற்று முந்த நாள்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல நான் இந்த பிரசங்கத்தை தான் பண்ணேன். அங்க பிரசங்கம் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெளிவா ஒவ்வொரு வசனங்களையும் காண்பித்து ஹைலைட் பண்ணி இப்படி இருக்கும். இன்னும் நம்ம சர்ச் அந்த நிலைக்கு வரணும். ஆமென். முந்தினோர் பிந்தினோராயும் அப்படி இருக்க கூடாது. முன்ன வந்தவங்க முன்னேறி செல்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். ஆர்வத்தோடு தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். ஆனால் இயேசு பிடிக்கிற விதத்தில் வாழ்கிறது மிக சொற்பமான ஆட்கள் தான். ஆனா இந்த உலகத்துல இயேசுவை வெளிப்படுத்தி வாழ்வதற்கே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை வாரம் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு அல்லது வேற ஒரு ஆப்ஷன் இல்ல. இயேசுவை பற்றி இயேசுவை பிடித்துக் கொண்டு வாழ்வதை தவிர வேற ஒரு, ஏன்னா அவருக்கு மட்டும்தான் பரலோகத்திற்கான வழி. அவர் மட்டும்தான் நம்மளை பரத்தில் சேர்க்க, அவர் மட்டும்தான் பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்க முடியும். அவர் மட்டும்தான் பரலோகத்திற்கான ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். ஏன் அப்படின்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வசனங்கள் என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அதாவது பரலோகத்தின் தேவனை யாரும் பார்க்கல, ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியே தேவனுடைய சொரூபமாக, தற்சொரூபமாக. இமேஜ் அப்படின்னா சிலை கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம்,
ஐயோ இந்த சிலுவையை அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டா, அப்புறம் சிலுவையை கழுத்துல மாட்டிக்கிட்டா, அப்புறம் ஒரு ஒரு இயேசு கிறிஸ்து பிக்சரை போன்ல வால்பேப்பர்ல வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா, அப்புறம் ஒரு இயேசுவினுடைய சொரூபத்தை பார்த்து இப்படி பண்ணா நான் என் பாவங்கள் மன்னிக்க, அப்படி இல்ல. இயேசு ஆவியான தேவனுடைய சொரூபமா இருக்கிறார். தேவனுக்கு உருவம் இல்லை. ஆமென். தேவனுக்கு என்ன இல்ல? உருவம் இல்ல. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்வாயாகன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த தேவன் பரலோக தேவனுடைய அப்படியே அவரை வெளிப்படுத்துகிற தன்மையில் இருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, இந்த இயேசு யாரு? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும், எல்லா படைப்புக்கும் முதற் பேரானவர் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் அந்த படைப்புகளாய் இருக்கிற ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இருக்கணும். ஆமென். அப்ப அவர் எப்படி எல்லா படைப்புகளுக்கும் முந்தினவராய் இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? வாலி பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியுதா? ஆமென். இந்த உலகம் இயேசு கிட்ட நம்மளை கொண்டு போகாது. இந்த உலகத்தின் காரியங்கள் இயேசு கிட்ட நம்மளை கொண்டு போகாது. இயேசுதான் அவரை நம்ம கிட்ட கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பிதா எப்படியோ குமாரன் அப்படி, குமாரன் எப்படி அவருடைய ஆவியானவர் அப்படியே அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த கிருபையினாலே நாம் மறுபடியும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிறதற்கு அந்த தேவன் நம்மை அவரை போல மாற்ற நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவரால தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள்ளதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களா இருந்தால் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அவருக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ உலகத்திற்குள்ள இருக்கிறவர்களா இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று நம்மை நாம் சோதித்து ஆராய்ந்து அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இந்த வார்த்தை கவனிங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தை ஆண்டவர் ஏன் படைச்சாரு? அவருக்கென்று படைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு? அவரை கொண்டுதான் படைச்சிருக்காரு. ஆமென். அவரை கொண்டு அவருக்கென்று. ஆமென். இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் அவரை கொண்டு படைத்திருக்கிறார், அவருக்கென்று படைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆதாம் ஏவாளை எப்படி ஒரு மண்ணினாலே ஒரு பொம்மையை செஞ்சு அதற்குள்ள அதனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானானோ, அவன் எப்படி படைக்கப்பட்டானோ, அவன் யாருக்குள்ள படைக்கப்பட்டிருந்தான்? கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். அவருக்கென்று அவராலே. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நிறைய நேரம் நம்முடைய புரிதல் இந்த விஷயத்துல சரியா இல்லாததுனாலதான் நம்முடைய அடையாளத்தை தேடி உலகத்தின் காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து உலகத்தின் பின்னே ஓடிவிடுகிறோம். ஆமென். நாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். யாராலே படைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவாலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா படைப்பும் கிறிஸ்துவாலே, கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அவருக்காக படைக்கப்பட்டிருந்தா
யாருக்கு யாருக்கு எல்லா கணம், எல்லா புகழ், எல்லா துதி, எல்லா மகிமை உரியதா இருக்கிறது? கிறிஸ்துவுக்காகவே, கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமை. அப்ப இந்த அழகு அவருக்குரியது, இந்த திறமை அவருக்குரியது, இந்த ஞானம் அவருக்குரியது, இந்த வாழ்க்கை அவருக்குரியது, இந்த நமக்கு இருக்கிற உடைமைகள் அவருக்குரியது. நாம் காண்கிற எல்லாம் பக்கத்துல பார்த்து பெத்தெடுத்த பிள்ளைங்க அவருதுங்க. அவன் என் புள்ள இல்ல, உன் புள்ள இல்ல, அவர் கொடுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா அவருக்குரியது. ஆமென். நம்ம அவருக்குரியவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ரொம்ப கவலைப்படாதீங்க. அவன் உங்களை நடத்திட்டாருன்னா, உங்க எதிர்கால முன்னாடி இருந்தவங்களே நடத்திட்டாரு, உங்களை நடத்துறாரு, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும். ஹல்லேலூயா. அவராலே, அவருக்கென்று படைக்கப்பட்ட. அப்ப நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? அவருக்கென்ற ஒரு உருவத்தை அல்லது ஒரு ஆயத்தத்தை, ஒரு உருவாக்குதலை, ஒரு பிரித்தெடுத்தலை, ஒரு பரிசுத்தத்தை, ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆமென். இப்ப புரியுதா? ஏன் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், உலகத்துல வாழக்கூடாது, உலகத்திற்கான காரியங்கள்ல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது, உலகத்திற்கான காரியங்களை ஈர்ப்படையக்கூடாது, ஏன் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னா, ஆமென், படைப்புகளில் முதற் பேரானவரும், ஆமென், அவராலே, அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்பும் அவருக்கே கனம், புகழ், மகிமையை உண்டாக்குகிற இடத்திலே தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்த விருப்பங்கள் இங்க ஈடுபடாது. வேதம் சொல்லுகிறது 55ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என்னுடைய வழி, அதாவது வானத்திற்கு பூமி எவ்வளவு தூரம் இருக்கோ என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை விட அவ்வளவு மேலானதாய் உயர்வானதாய் இருக்கிறது. அப்ப அவர் நினைவு நம்ம மேல அவ்வளவு உயர்வானதாய் இருக்கும்னா, அந்த படைத்த தேவனுக்கு இந்த வாழ்க்கையை பூரணமா அர்ப்பணித்து அவருக்காக வாழறது என்ன கஷ்டம், என்ன கஷ்டம். இந்த மாதிரி பார்க்கல இதுவரைக்கும், அதுதான் கஷ்டம். இந்த மாதிரி யோசிக்கல, இந்த வாழ்க்கை யாருது, எதுக்காக இந்த உலகத்துல ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வச்சிருக்காரு, எதுக்காக ஆண்டவர் நம்மள பிரித்தெடுத்திருக்காரு, அதை யோசிக்கிறதுக்கு யாரும் நம்மளுக்கு கத்து கொடுக்கல. அதுதான் கஷ்டம். ஆமென். சும்மா பாடிடலாம், இனி வாழ்வது நான் அல்ல என்று சொல்லிட்டு கண்ணீரை விட்டா ஐயோ அம்மான்னு சொல்லிடலாம். ஆனா வாழ்ந்து காட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. உணர்ச்சியின் பேர்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல. ஆமென். வாழ்க்கை முறைமைய அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. இயேசுவை அறியாதவர்களுக்கு நேத்து முந்த நாள் இந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆமென். சர்ச்சில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, எங்க போனாலும் இதுதான். ஆமென், ஹல்லேலூயா. விளைவுகளை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இதுல எனக்கு ஆதாயம் இல்லை. ஆமென். இதுல எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆமென். கிடைக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். அதுதான் எண்ணம். ஹல்லேலூயா. யாருக்காக நீ சொல்லுங்க, உங்க வாழ்க்கை யாருக்காக? எல்லாரும் சொல்லணும், யாருக்காக உங்க வாழ்க்கை? யாராலே இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அப்ப நீங்க உலகத்திற்காக, நமக்காக வாழ்வது என்ன லாபம்? என்ன லாபம்? ஹல்லேலூயா. இரண்டாவது ஆராதனை வர மிஸ் பண்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப தேவை பிரியமானவர்களே. அவராலே, அவருக்காக. இந்த ஒரே வார்த்தை நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா எனக்கு வேணாம், நான் இன்னும் முன்னேறி சொல்றேன். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை, கிரைஸ்ட் லைக் லைஃப், இயேசுவை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். எபிரேயர்ல பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்தா
நீங்க நல்ல மாமிசத்தை ருசித்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் பாலுண்ணிகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன? அடிப்படை மூல உபதேசத்தையே சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் கிறிஸ்துவுக்காக எழும்பி செயல்படுகிறவர்களாய் இருக்கிற நாம் உட்கார்ந்து பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். செயல்படுகிறவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் போங்க. 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. என்ன பண்றாங்க? உலகத்தை விட்டு எதுக்கு உலகத்தை விட்டு ஒதுங்கி போயிடுறாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரொம்ப பயம் அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிறவர் மேல நம்பிக்கை இல்ல, உலகத்தை பார்த்து பயம். அவங்க கூட சேராத, அவன் உன்னை கெடுத்துருவான். அவன் ரொம்ப அப்படியே சின்ன பிறந்த குழந்தை பாருங்க. அவன் அவங்க கூட சேராத, அவன் உன்னை எவ்வளவு மோசமாகிறவன கூட அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? பார்த்து அவங்க கூட சேராத, டேய் நீ கெட்டு போயிருக்க, ஒழுங்கா இரு சொல்றதுல எந்த அப்பா அம்மாவும். அவன் கூட சேராத. அவன் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உலகத்துல நம்ம வைத்திருக்கிறது எதற்காக வைத்திருக்கிறார்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வெறும் என்ன சொல்றதுங்க, அப்படியே வந்து வாழ்ந்து மரித்து போயிடல. அவர் போதிக்கிறவராய் இருந்தார், சுகமளிக்கிறவராய் இருந்தார், மன்னிக்கிறவராய் இருந்தார், சேவை செய்கிறவராய் இருந்தார், ஒப்பு கொடுக்கிற ஒப்புரவாக்குகிறவராய் இருந்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று பூமியில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு போதித்தார், சுகமாக்கினார், மன்னித்தார், சேவை செய்தார், ஒப்புரவாக்கினார். நாமும் மன்னிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறவர்களாய், மற்றவர்களுடைய வியாதிகளுக்காக ஜெபம் பண்றதுக்காக பைபிள் சொல்லல, சுகமாக்கும்படிக்காக அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காருங்க. சுகமாக்குவதற்காக, போதிக்கிறதற்காக, ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இது எப்படி செய்யணுமா தெரியுமா? நான் சொன்ன பாருங்க, தனியா அப்படி நான் பரிசுத்தவான், யாருக்கும் சேர மாட்டேன் அப்படி இல்லை. ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் தேவனை வெளிப்படுத்தி வெளிச்சம் காட்டுகிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வெளிச்சம் உலகம் முழுவதும் பிரகாசிப்பதற்காக, மற்றவர்கள் உங்களை பார்க்கிற மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பதற்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதை நீங்க வாரம் நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனமும் இல்ல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. வாரம் பிரசங்கத்தை கேட்டு மறுபடியும் நம்ம போய் நம்ம பாரத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டம், நம்ம கடன், நம்ம வியாதி, நம்ம பலவீனம் இதே போக்குல போச்சுன்னு வைங்க, ஒரு பிரயோஜனமும் நமக்கும் இல்ல, நம்ம குடும்பத்தாருக்கும் இல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் இல்ல. ஆமென். உங்கள் வெளிச்சம் உலகம் எங்கும் வீசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி பேச உங்க வாய்கள் திறக்கப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கை ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வசனத்திற்கு நாம் மாணவர்களாக, பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கை
நீதி உள்ள வெளிச்சத்தை வீசுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். சரி, 4 காரியங்கள் சொல்றேன். எப்படியெல்லாம் நாம் இந்த கிறிஸ்துவை உலகத்தில் வெளிப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். முதலாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அன்பிலும் ஐக்கியத்திலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதா அர்த்தம் இல்ல. ஆமென். எல்லாரையும் நேசிக்கிறேன், என் மனசாட்சிக்கு பொறுத்த அளவுக்கு நான் யாரையும் வெறுக்கல, நான் யாரையும் ஒதுக்கல அப்படின்னு சொல்றதுனால என்னுடைய அன்பு பூரணப்படாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய். நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது. அளவுகோல் எது தெரியுமா? அளவுகோல் எது? நான் செலுத்துற அன்பு இல்ல, கிறிஸ்து எனக்கு செலுத்தின அன்பை போலவே நான் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய தேவையாய் இருக்கிற ஒரு அன்பு. ஆமென். என் அன்பு குறைந்து போகும், என் அன்பு மாறிடும், என் அன்பு மறைஞ்சிரும், என் அன்பு சூழலுக்கு ஏற்றவாறு கிரியை செய்யும். ஆனா வேதம் சொல்லுது, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. ஆமென். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா? கிறிஸ்து நம்மிடத்தில் காண்பித்த அன்பை போல நம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்ப குறையில்லாத அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இத உலகத்துல தேடினா கிடைக்காது. ஆமென். தேடி ஏமாந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். இது உண்மையா இவங்க நேசிச்சாங்கன்னு நினைச்சாங்க, இப்பதான் எனக்கு தெரியுது. ஆமென். இவங்களை நான் ரொம்ப நம்பினேன், இப்பதான் எனக்கு. ஏன் தெரியுமா? இது நம்முடைய அன்பு குறை உள்ளது. இதற்கு மாறா ஒரு புதிய கட்டளையை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். என்னது? நான் உங்களில் அன்பு கூர்ந்ததை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஆலயத்திற்குள் வந்த பிறகு நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா? எங்க சர்ச் விசுவாசி எனக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும் இல்ல. எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா? கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் ஒருவரில் ஒருவர். ஆமென். இதில் குறைவு இருக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதில் குறைவு இருக்கக்கூடாது. நம்ம அன்பை நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிற கிறிஸ்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அன்கண்டிஷனல். ஆமென். நாம் பாவியில் பிரதான பாவியாக இருந்தாலும் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். நான் மோசமான பாதாள குழியில் இருந்தாலும் அவருடைய அன்பு என்ன நெருக்கி ஏவுகிறது. ஆமென். என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருந்தாலும் அவருடைய அன்பு என்னை விட்டு மாறுகிறதே இல்ல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒருத்தவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்ம மனநிலை அவங்க மேல எப்படி இருக்கு? இது இயேசுவின் அன்பா? இயேசுவின் அன்பு அன்கண்டிஷனல், மாறுறது இல்ல, எந்த சூழ்நிலையிலும் மாறுறது இல்ல. அது எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறது நல்லது, அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தான் குறை இருக்கு. ஆமென். இதில் நாம் குறை வைக்காமல் இருந்தால் நாம் கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்பு செலுத்துறதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு எனக்கு பூரணமா வேணும்.
நான் எப்படி இருந்தாலும் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், என்னிடத்தில் அவர் அன்பு கூறணும், நான் என்ன செஞ்சாலும் அவருடைய அன்பு என்னை விட்டு மாறிவிடவே கூடாது. இது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா என் பக்கத்துல இருக்கிற ஆளு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். ஏன்? இது மனிதனுடைய அன்பு. ஆமென். அதுக்கு நான் ஆலயத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்க அன்பு, நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், இது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என் வீட்டுல ஒரு தப்புனா அது தப்பே இல்லை, மற்றவங்க வீட்டுல ஒரு தப்புனா அது பெரிய கொலைக்குத்தம். ஆமென். எப்படி வேதம் சொல்லுது? அதுக்குதான் மனிதனுடைய அன்பு குறைவுள்ளது. அந்த நிலைமையில ஆலயத்தில் உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நிலையற்றது, அல்லது நிலையற்றது, நிலையானது, மாறாதது, உறுதியானது, அளவில்லாதது. அந்த அன்பினால் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிலைமை எனக்கு இருக்கும்னா நான் கிறிஸ்துவை பூமியில் வெளிப்படுத்துவேன். இந்த நிலைமை இல்லைனா என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க மாட்டார்கள். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த நிலைமை இல்லைனா கிறிஸ்து என்னில் காணப்பட மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் அன்புனா, அன்பின் சின்னம் என்னது? இந்தியாவில் அன்பின் சின்னம் என்னது? அன்பு. அன்பு அப்படின்னா என்ன? இந்தியாவில் தாஜ்மஹால். ஆமென். கேவலம். பாருங்க, இதுதான் அன்பு. அன்புக்கு சின்னம். இயேசு கிறிஸ்து யாரை நேசிச்சாரோ என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய ஆடையை கழட்டி அதை இடுப்புல கட்டிக்கிட்டு என்ன பண்ணாரு? அவர்களுடைய கால்களை கழுவினார். இன்னைக்கு ஒரு சின்ன வரம், ஆண்டவர் கிருபை வரங்கள் கொடுத்துட்டா என்ன பண்றோம்? கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் காலை தொட்டு கும்பிட்டு போ, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இருக்குங்க உலகத்துல. ஆமென். நம்ம கடவுள் ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அன்பு ஆமென் அளவுள்ளது, இயேசுவோ நிறைவான பூரணமான பரலோகத்திற்கான அன்பை எப்படி காட்டினார் தெரியுமா? எப்படி காட்டினார் தெரியுமா? நான் உலகத்தின் எல்லா படைப்புகளில் முதற் பேரானவனாய் இருந்தோம், மனிதனுக்கு அவருடைய கால்களை கழுவுவதன் மூலமாக தன்னை தாழ்த்தி வறுமையாக்கி பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று இந்த செயலை இயேசு கிறிஸ்து செய்தார். ஹல்லேலூயா. சுயம் ஓடி போயிடணும், இல்லை பெருமை ஓடி போயிடணும். ஆமென். இது இயேசுவால் காணப்படுகிற, இயேசுவால் கிடைக்கிற காரியம் இல்லை. சொந்த விருப்பம் வெறுப்புகள் ஓடி போயிடணும். தேவ ஆலயத்துல தேவனுடைய நடத்துதல், அவருடைய அன்பு பூரணமாய் நிரம்பி காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததை போல நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் படித்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் நேத்து அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க, அப்படியே எழுகிறாங்க. எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்? இது நம்மளை வழி நடத்துச்சுன்னா சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிறதுக்கு தேவன் அந்த அக்கினிமயமான நாவுகளை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நம்மிடத்துல அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, நம்மிடத்துல அந்த குறைபாடு இருக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை என்கிட்ட அன்பு இருக்குங்க அப்படின்னு என்னுடைய அளவை வைத்து நான் திருப்தி அடைகிறேனா, அல்லது கிறிஸ்துவின் அன்பு எப்படி எனக்கு அவர் தந்தாரோ அதே போல நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியத்தை நாம் எத்தனை பேர் கடைபிடிக்க போகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 2 ரூபாய் கொடுக்குறேன், அது இல்ல அன்பு. ஆமென். உன்னால எனக்கு தர முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் நான் உனக்கு அதை கொடுப்பேன்.
ஆமென். ஹalleluya. கொடுத்தாங்கன்னா இவங்க எவ்வளோ நல்லவங்க, கொடுக்கலன்னா இவங்க எவ்வளோ கெட்டவங்க, அது இல்லைங்க அன்பு. ஆமென். எல்லா நிலைமைகளிலும் இவர், இந்த சகோதரி, இந்த சகோதரன் எனக்கு என்னுடைய ஆலயத்துக்கு உட்பட்டவர்கள், குறைபாடுகள் உள்ளது, ஆனால் நாங்கள் ஒரு குடும்பம். இந்த ஒரு மனநிலை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கிறிஸ்துவின் அன்பு ஒரு தியாகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. சுயநலமானது அது அல்ல, எதிர்பார்ப்போடே இருக்கிறது அது அல்ல, அது தியாகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, மேக் எவ்ரி எஃபர்ட். உங்களால் முடிந்த அளவுக்கு சமாதான கட்டினால் நாம் ஆவியில் ஒருமனப்பாடா இருப்பதற்கு எல்லாவித முயற்சியையும் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. பாருங்க, ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரே யூனிஃபார்ம் போல இருக்கணும்லாம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கணும்லாம் கிடையாது. ஆனா கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒன்றாய் எல்லாரும் வேற வேற தான், வேற வேற குடும்பத்துல வந்திருக்கிறோம், வேற வேற மனநலம் உடையவர்களா இருக்கிறோம், வேற வேற புரிதல் நமக்கு இருக்கு, வேற வேற அனுபவங்கள் நமக்கு இருக்கு, வேற வேற பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆனா தேவனுடைய வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, ஆமென், அவருடைய ஆளுகையின்படி நாம் ஒருமனப்பாட்டை காப்பாற்றுவதற்கு ஆவியில் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்னால பிரிவினை வரக்கூடாது ஒவ்வொருத்தரும் நினைச்சா எப்படி அந்த இடத்துல வேறுபாடு வரும்? என்னால பிரிவு வரக்கூடாது, என்னால எங்க சுயநலம் இருக்கோ அங்க டிவிஷன் இருக்கு, அங்க விரிசல் இருக்கு. எங்க பொதுநலம் இருக்கோ, அர்ப்பணிப்பு ஒப்புக்கொடுத்தல் இருக்கோ, எங்க தாழ்மை இருக்கோ, எங்க கீழ்ப்படிதல் இருக்கோ, எங்க தேவனால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமோ அங்க என்ன இருக்கு? ஐக்கியம் இருக்கிறது. ஹalleluya. அதுதான் சொல்றேன். அதான் இங்க பவுல் தேவாலயத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதே அதிகாரத்துல தான் நாம் ஆவியின் வரங்களை குறித்து, சபை தலைமைத்துவத்தை குறித்து பவுல் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த வசனம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? சபை கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், நாம் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்குள்ளே நாம் ஒருமனப்பாடு உடையவர்களாய், ஆவியில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹalleluya. உண்மையான அன்பு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படி அன்பை ஒருவருக்கொருவர் நாம் செலுத்துகிறோமா? ஆவியில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஒருமனப்பாடோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி இது. இரண்டாவது, மார்க் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாவது பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இந்த கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, மார்க் 10:15 சொல்லுகிறது, கிறிஸ்து வேலை கொள்ள வரவில்லை, வேலையை செய்ய வந்தார். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. சூப்பர்வைசர்ஸா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், மேனேஜர்ஸா கூட இருக்கலாம், எம்டியா கூட இருக்கலாம். ஆமென். அது வேலை ஸ்தலத்துல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் பணிவிடைக்காரர்கள். பணிவிடைக்காரர்கள்னா என்ன? சேவை செய்கிறவர்கள். ஏன்?
நமக்கு யார் மாதிரி சேவை செய்யறதுக்கு? நமக்கு யார் மாதிரி? எங்க பாஸ்டர் எவ்வளோ இல்லை இல்லை, எங்க அப்பா எவ்வளோ தாழ்மையா இருக்கிற, எங்க சகோதரி எவ்வளவு இல்லை இல்லை இல்லை. நமக்கு யார் மாதிரி? இயேசுதான் மாதிரி. ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? அடுத்த ஸ்லைடு போங்க. மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு பாருங்க. என்ன பண்றாரு? அவருடைய சேவை எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே சிங்காசனத்துல உட்கார்ந்து, சுமன் இதை செய், ஆகாஷ் அதை செய், அப்படி இல்ல. ஆமென். தம்பி யாராவது இதை செய்யறீங்களான்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, யாரும் அப்படியே அசையாம ஆடாம, அப்படி இல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் எதை பிதாவுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதை மனுஷர்களுக்கும் செயலில் செய்து காட்டினார். ஆமென். ஒருவன் பரலோகத்தில் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் எல்லாரை விட பூமியில் சிறியவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சிறியவன்னா ஏழையா பிச்சைக்காரனா அப்படி சொல்ல. ஆமென். சிறியவன்னா எவ்வளவு, யாராவது என்ன சொல்றது, இன்னசென்ட்டா இல்ல. எவனா யாராவது அடிச்சாங்கன்னா அப்படியே 10 அடி அடிச்சா 20 அடி அடின்னு வாங்கிக்கிறது, அப்படி இல்ல. ஆமென். இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பரலோகத்தின் மாதிரியை பூமியில் செயல்படுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய இதயம் சேவை மனப்பான்மையுடைய இதயமாய் இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து இததான் செஞ்சார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இததான் செஞ்சார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் சேவை செய்ய வரல, சேவை கொள்ள வரல, சேவை செய்தார். இந்த சேவையினுடைய நிறைவு என்ன தெரியுமா? அவருடைய ஜீவனையே எல்லாருக்காக அர்ப்பணிக்கிற ஒரு இடத்தில் தன்னை வைத்துக் கொண்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சேவை செய்கிறவர்கள் எப்படி சேவை செய்யணுமா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? சேவை செய்கிறவங்க எப்படி சேவை செய்யணுமா? மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவர்கள் எப்படி சேவை செய்யணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ நீ எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஆமென். நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற புரிதல் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நான் இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு இத செய்வாரு அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் ஆண்டவரோட நம்ம தொடர்பு கொள்றோம். ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் செய்து காண்பித்து விட்டு போயிருக்கிற அந்த தேவனுடைய மாதிரியின்படியே நாம் இந்த பூமியில நன்றி உள்ளவர்களாய், ஆமென், நன்றி உள்ளவர்களாய் இதய நிறைவினாலே இந்த தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல நான் உலகத்தில் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஒரு எதிர்பார்ப்போடு இல்ல, ஒரு வீண் பெருமையினால் இல்ல, மற்றவருடைய பாராட்டுக்காக இல்ல. எப்படி இருக்கணுமா? தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா? ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாய் நினைத்து சேவை செய்ய கடவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மை இல்ல, நான் என்னை எப்படி சேவித்துக் கொள்கிறேனோ அதை விட மேலாக மற்றவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்த்தா ஏன் செய்யட்டோம்னா இப்போ அப்படி நினைக்கிறோம். ஆனா இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாரை விட பூமியில கடைசியானவரை மாறிட்டாரு. கடைசியானவரை மாறி எல்லாரை விட கீழே இருந்து எல்லாரையும் வானத்திற்கு மேலே கொண்டு போவதற்கு வழி செய்தார். ஆமென். ஒருவரையும் தாழ்வாய் எண்ணாதபடிக்கு எல்லாருக்கும் சமமான இடத்தை அவருடைய வீட்டிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு புரிதலை, விசேஷித்தமான பிள்ளைகளாய் இருப்பதற்கு
தேவன் கொடுத்திருக்கிற இரக்கம், அவர் மற்றவர்களை விசேஷித்தமானவர்களாய் என்ன வேண்டும் என்ற கொடுத்திருக்கிற தெளிவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கடினம் பிரதர். நான் ஒரு அம்மா சொல்லுச்சு என்கிட்ட, நான் ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா சொல்லுது, இப்படி எல்லாம் இருந்தா யாரோ வந்து நான் சொல்ற பேச்ச, ஆமென், அந்த மாதிரி இடத்துலதான் அவர் சொல்றாரு, மற்றவர்கள் உயிர்த்தெழும்படிக்கு, மற்றவர்கள் மேலா இருக்கும்படிக்கு தன்னை அவர் என்ன பண்ணணுமா, தாழ்த்தி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் இப்ப கூச்சல் போட்டு கையை தட்டி உங்களை வந்து அப்படியே எமோஷன்ல நான் அப்படியே மேல தூக்கிட்டு போக முடியும், அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது பிரியமானவர்களே. தனிப்பட்ட விதத்துல செய்யுங்க, தனியா செய்யுங்க. ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து இங்க ஆலயத்தை அவர் நிரப்பினா அவர் நிரப்பி அந்த நடத்துதல நம்மளை நடத்தட்டும், பரவாயில்ல. ஆனா வேதம் சொல்லி கொடுக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, பைபிள் சொல்லுது, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை, அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருக்கு நிறைய பேரு வல்லமையின் ஆவியானவர் யாருன்னு தெரியும். வல்லமை 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 வல்லமையின் ஆவியானவர் யாருக்கு தெரியும். வல்லமை, அதிகாரம், இதெல்லாம் யாருக்கு தேவை தெரியுமா? கோழைகளுக்கு தான் தேவை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தைரியமா வசனத்துக்காக நிக்கிறதுக்கு முடியறதில்ல. அதனாலதான் வல்லமக்கா அவன் கத்திட்டா அந்த இடத்துல எல்லாரை விட நான் மேல அப்படின்னு ஒரு திருப்தி வந்துருது. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? நம்மை அவர் மறைவில் வைத்து பலப்படுத்தி அவருடைய வார்த்தைக்காக வெளியரங்கமாய் நிறுத்தி அவர் வசனத்தின் அதிகாரத்தினாலே அவர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப கம்மியா நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேரு அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்திலேயே நின்றுட்டாங்க. ஆமென். ஆனால் இந்த சத்தியாவியானவர் அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை வழிநடத்தாவிட்டால் சத்தியம் எது, சத்தியம் என்ன சொல்றதுங்க, சத்தியம் இல்லாதது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம முடிவுகளை நம்ம நம்புறோம். அதனாலதான் நம்ம நினைக்கிறது சரின்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதனாலதான் நம்முடைய தீர்மானங்களை நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக என்ன சொல்றது, குறைத்து கொள்ள அல்லது விட்டு கொடுக்கிறதுக்கு, ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு என்ன பண்றதில்ல, இடம் கொடுக்கிறதில்ல. சத்தியாவியானவர் உங்களுக்குள்ளே வந்து சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், ஒருவரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்தா எப்படி அன்பு கூறணுமா? இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, ஒருவருக்கு சேவை செய்தால் கிறிஸ்து சேவை செய்தது போல நீங்க சேவை செய்கிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய உடைந்த உள்ளங்கள் நம்மை சுற்றி இருக்குது பிரியமானவர்களே. நிறைய நறுங்குண்ட இதயம் நம்மை சுற்றி இருக்கிறது. கிறிஸ்துவை போல இந்த பூமியில வாழுதுன்னா என்ன ஒரு முக்கியமான காரியம், அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தார். மன்னிப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிற தேவனாக இருந்தார். என்ன சொல்லுது, bear with one another அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை ஊதி பெருசாக்காதீங்க.
ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் பொறுமையோடு சகித்து, ஒருவரோடு ஒருவர் பொறுமையா இருந்து என்ன பண்ணணுமா? என்ன வார்த்தைகளை விடாதீங்க, நியாய தீர்ப்பை கையில எடுக்காதீங்க. நியாயம் செய்கிறது தேவன் மட்டுமே தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். குற்றம் சாட்டாதிருங்கள். குற்றம் சாட்டுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இல்ல. வேதனை சொல்லிக் கொடுக்குது, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஆமென், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி, ஒருவருடைய குறைபாட்டை நாம் தூற்றி தெரியாமல் அவர்களை சகித்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால், ஒருவேளை ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆண்டவரே என்னை மன்னியும் நான் கேட்ட உடனே எனக்கு மன்னிச்சிடணும்னு எத்தனை பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு? ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொன்ன உடனே நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிடணும். என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தணும்னா அதே மாதிரி எவ்வளவு பெரிய தப்பு உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இல்லனா கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. ஆமென். கிறிஸ்துவை ஏன் பாவம் கழுவப்படணும் அப்படின்னு எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா வேதம் என்ன சொல்லி கொடுக்கு தெரியுமா? கிறிஸ்து பாவத்தை கணக்கு வைக்கல, கண்ணீரை தான் கணக்குல வைக்கிறார். ஆமென். கிறிஸ்து எதெல்லாம் கணக்குல வைக்கிற? உங்களுடைய துதியை கணக்குல வைக்கிறாரு. ஆமென். உங்களுடைய விண்ணப்பங்களை கணக்குல வைக்கிறாரு. உங்களுடைய தியாகத்தை செயலை கணக்குல வைக்கிறாரு. பாவத்தை கணக்குல வைக்கிறது இல்ல. அப்படின்னா கணக்கே இல்லாத பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி பைபிள் சொல்லி கொடுக்கல. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல அடுத்த பாயிண்ட் அதுதான். ஆமென். ஆண்டவர் he is a just God. He is righteously just. நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். ஒருத்தன் பைபிள்ல தான் பார்க்கிறோம், ஒருத்தன் ஒரு பெரிய கடனை கொடுத்திருந்தான். அவன் போய் வேண்டிக் கொள்றான், ஐயா என்னால இந்த கடனை கட்ட முடியல. இயேசு சொன்ன ஓமை இது. இந்த கடனை என்னால கட்ட முடியல, தயவு செய்து எனக்கு மனம் இறங்கும், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சரி போ, நீ எனக்கு எதையுமே கட்ட வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிடுறாரு. அவன்கிட்ட மன்னிக்கப்பட்டவன்கிட்ட ஒரு சின்ன அளவுக்கு கடன் ஒருத்தன் வாங்கியிருக்கான். அவனை மன்னிக்கப்பட்டவன் மன்னிப்பதற்கு மனதில்லாதவனாய் இருந்து புடிச்சு ஜெயில போட்டான். போய் நியாயத்திற்கு எனக்கு நான் செய்யறதான் கரெக்ட், இதுதான் நியாயம் புடிச்சு என்ன பண்ணிட்டான்? ஜெயில போட்டான். ஆண்டவர் வராரு, வந்து எப்பா எவ்வளவு பெரிய தப்ப நான் உனக்கு மன்னிச்சுட்டேன், இந்த சின்ன விஷயத்தை உன்னால மன்னிக்க முடியல, அவனுக்கும் சேர்த்து நீ போய் ஜெயில இரு, வாழ்நாள் முழுசும் ஆயுள் தண்டனை உனக்கு. ஏன்? நீ அதுக்கு தகுதியானவன். உன் தண்டனை, உன் தப்பு அவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு நீ மன்னிப்பு வேணும்னு என்ன மனமரங்கன்னு கேட்டல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ல, நீ அதையே போய் செஞ்சிருக்கணும்ல, நீ செய்யலையே. ஆமென். அப்ப மன்னிக்காதவர்களுக்கு இருக்கிற விளைவு என்னங்கிறத வேதம் சொல்லி கொடுக்குது. நாம் மற்றவர்களை எப்படி மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்கணுமா? கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் மன்னித்துட்டு, நம்மளை மன்னிச்சுட்டு பிதாவின் இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு? பிதாவின் இடத்துல போயிட்டு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறான். எப்ப நான் மன்னிச்சுட்டாண்டு, இதை நீங்க நினைவுல வச்சுக்காதீங்க. நான் இவனுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், இவனுடைய தப்ப நான் நினைக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணிட்டேன்.
இவனுடைய பாவத்தை நான் கணக்கில் வைக்க மாட்டேன், நான் வாக்கு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உங்க எல்லாரும் உங்க மனசுல அப்படி கை வைங்களேன். சொல்லுங்க, மன்னிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருந்தாலும் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் மன்னிப்பை பெறறதுக்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. மன்னிப்பு பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருந்த என்ன ஆண்டவர் மன்னிச்சிட்டார், நம்மள ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. மன்னிப்புக்கு ஏன் மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவர்களாய் யாரேனும் இருந்தால் நான் மன்னிக்கட்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்து கொடுத்த மன்னிப்புக்கு அழகு. ஹalleluya. ஒருவன் அன்பு கூர்ந்தால் கிறிஸ்துவை போல ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்வாயாக. ஆமென். ஒருவன் சேவை செய்தால் கிறிஸ்துவை போல ஒருவருக்கொருவர் சேவை செய்வீர்களாக. ஒருவன் மன்னிக்கப்பட்டால் கிறிஸ்துவை போல ஒருவருக்கொருவர் மன்னிப்பு அளிப்பீர்களாக. ஹalleluya. ஹalleluya. ஏன் தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள், புத்திரர்கள். மத்தேயு 5:9 அதுதான் சொல்லுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹalleluya. ஆமென். சமாதானம் பண்ணாதவர்கள் அப்ப யாருடைய பிள்ளை? சமாதானம் பண்றவங்க தேவனுடைய பிள்ளை, சமாதானம் பண்ணாதவங்க பிசாசுடைய பிள்ளை. அவ்வளவுதான். நான் சமாதானம் பண்றேன்னா ஆண்டவரோட அக்ரிமெண்ட் போடுறேன், நான் சமாதானம் பண்ணலனா பிசாசோட அக்ரிமெண்ட் போடுறேன். அவ்வளவுதான். ஆமென். உங்களுக்கு நான் மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நான் சமாதானம் பண்றேனா, சமாதானத்தை உடைக்கிறேனா அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது எல்லா தடைகளும் அப்படியே கீழே இங்க இல்ல பிரசங்கம் பண்ண இடத்துல. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை முதல்ல நம்மளதான் சுத்திகரிக்கணும், உருவாக்கணும், கழுவணும். நம்ம ஸ்திரப்பட்ட பிறகு மற்றவர்களை பலப்படுத்தணும். இல்ல, நம்ம பலப்பட்ட பிறகு மற்றவர்களை ஸ்திரப்படுத்தணும். நாமே பலனடையாம தளர்ந்து போய் தடுமாறிக்கிட்டு இருந்து மற்றவர்களை நான் எப்படி பலப்படுத்த முடியும்? ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயிடணும் வெளியில, எல்லாம் புதிதாயின. இந்த புது கிறிஸ்துவின் உடன்படிக்கை தான் இந்த காரியங்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டம், நான் சொல்றேன், இது ரொம்ப கஷ்டம். ஆனா இததான் ஆண்டவர் மேன்மையா அவருடைய ராஜ்யத்தில் எண்ணுகிறார். பிரியமானவர்களே, இது ரொம்ப கஷ்டம். ஏன்? இது என்னுடைய ஈகோவை டச் பண்ணுது, என்னுடைய பிரைட டச் பண்ணுது, என்னுடைய செல்ஃப டச் பண்ணுது, என்னுடைய ஐடென்டிட்டியை டச் பண்ணுது, என்னுடைய ஸ்டேட்டஸ் டச் பண்ணுது, என்னுடைய பேக்ரவுண்ட் டச் பண்ணுது. ஆமென். இவைகள் அசைக்கப்படாவிட்டால் ஆமென், பரலோக ராஜ்யத்தில் எனக்கு அடையாளம், அங்கீகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஈகோ உடையணும், என் பிரைடு பெருமை உடையணும், என் சுயம் சாம்பலாய் மாறணும். ஆமென். என்னுடைய அந்தஸ்து தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகணும். ஆமென். என்னுடைய பின்னணி குப்பை என்று நான் கருதணும். ஏன்னா கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்காக விட்டுட்டு ஏழ்மையின் கோலம் எடுத்தார். வேற யாரும் இந்த வேலையை எனக்கு செய்யல, உலக மனிதர்கள் இந்த வேலையை செய்யல, கிறிஸ்து எனக்கு செஞ்சாரு. நான் அவரை வெளிப்படுத்த இதுவே வழி, வேற நிறைய வழி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் பிரதர். அது நம்மள கிறிஸ்துவை வெளிப்படுத்த செய்யாது. ஆமென்.
கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்ததை போல நான் மற்றவர்களில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அதே அப்படியே எனக்குள்ள இருந்து காணப்படணும், பாயணும். கிறிஸ்துவின் சேவை எனக்குள்ள இருந்து அப்படியே பாயணும். ஆமென். கிறிஸ்துவின் மன்னிப்பு அப்படியே பரலோகத்திலிருந்து அவரிலிருந்து எனக்குள்ள பாயணும், உலகத்திற்கு காண்பிக்கணும். ஆமென். கிறிஸ்து சமாதானம் பண்ணது போல எனக்குள் இவைகள் காணப்பட வேண்டும். இந்த 2 வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாய் கிறிஸ்து உலகத்திற்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன வசனம்? உங்கள் வெளிச்சம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு முன்பாக வீச கடவுது, பிரகாசிக்க கடவுது. ஏன்? நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே ஒளி, என்னில் இருக்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆமென். எனக்கே அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா, நான் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளையா, வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற, வெளிச்சத்தின் தாக்கத்தை கொண்டு வருகிற, இருளை அகற்றுகிற மனுஷியா இருக்க முடியும்? ஆமென். கிறிஸ்துவில் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்து, இந்த கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, மன்னிக்கிற, நேசிக்கிற, சேவிக்கிற தன்மை உங்களுக்குள் இருக்கும்னா நீங்க மறைந்திருக்க மாட்டீங்க. ஆமென். மறைந்திருக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கு ஜீவநீர் ஊற்றை போல ஆண்டவர்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாய் இந்த வசனத்தை வாசித்து நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிச்சமா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? வாசிங்க இந்த வசனத்தை. வெளிச்சமா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். எப்படி? வேற சர்ச்சில் மட்டும் இல்ல, நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்தினால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவண்டையில் ஈர்க்கப்படுவார்கள், என்னிடத்தில் இல்ல. ஆமென். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆண்டு இயேசு பேரை சொல்லி நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கே தவிர, கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தினால் என்னண்டை ஜனங்கள் ஈர்க்கப்பட மாட்டார்கள், கிறிஸ்துவின் அண்டை ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். You'll be attracting people to Christ, not to self. Hallelujah. என் திறமைகள், தாளந்துகள் பரிசுத்தமானதா இருக்கும். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய அன்பு தூய்மையானதா இருக்கும். என்னுடைய சேவை, செயல்பாடு பரலோகத்திற்கு ஏற்புடையதா இருக்கும். கிறிஸ்துவை ஜனங்களிடத்தில் ஈர்க்கிறவனாய் நான் மாறிவிடுவேன். ஆமென். அதற்காக நான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், மறுபடியும் நம்ம வாசிச்ச வசனம் தான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்களுடைய இதயத்திலே பக்தியுடனே
பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த உலகம் கிறிஸ்துவில் நம்மை பார்த்தால் நாம் மாறி இருக்கிற உலகத்தை பார்க்க முடியும். ஆமென், ஹalleluya. எத்தனை பேருக்கு பர்பஸ் இருக்கு லைஃப்ல, நோக்கம் இருக்கு? ஆம்பிஷன் நான் கேட்கல, ஆமென், லட்சியம் நான் கேட்கல. எத்தனை பேருக்கு நோக்கம் இருக்கு வாழ்க்கையில? என்ன நோக்கம்? கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம். இந்த நோக்கம் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட விதத்துல, குடும்பத்துல, வேலை செய்கிற இடங்கள்ல, நண்பர்களுக்கு முன்பாக, சமுதாயத்துல கிறிஸ்து உங்களில் வெளிப்படுவார். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் அதான் சொல்றேன், everyone likes Christ but God is calling us to be Christ like. கிறிஸ்துவை எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவன் மன்னிக்கிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவை போல மன்னிக்கட்டும், அன்பு கூறுகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவை போல அன்பு கூறுகிறவனாய் இருக்கட்டும், சேவிக்கிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவை போல சேவிக்கிறவனாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருந்தால் கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கட்டும். சொல்லுங்க, ஹalleluya.